இந்த நேரத்துலையும் இந்த லென்த்து காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நேரத்தில் கடவுள் இந்த சாக்கியத்தை கொடுத்து உங்கள்கிட்ட இந்த பிரசங்கத்தை பண்ண சொன்ன தருணத்துக்காக கூடான சூத்திரம். இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த சபை போதகர் ஐயாவுக்கும் சபை சங்க உறுப்பினருக்கும் அனைத்து சபை மக்களுக்கும் நன்றியும் சோதனையும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயேசுவோடைய 7 பாடுகள். 7 வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம தியானத்துக்காக இயேசுவோட 7 பாடுகளை பற்றி தான் பார்ப்போம். அந்த 7 பாடுகளில் இந்த முதல் வாரம் வெள்ளிக்கிழமையில் கெத்செமனியா ஜெபம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெத்செமனியா ஜெபம்ன்றதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36லேருந்து 46 இந்த 10 வசனங்கள் இருக்குது. இது எப்போவுமே நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக அழகாகவே வந்திருக்கு. 26, 36, 46 இந்த கெத்செமனியா ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் ஒரு ஜெயத்தை பெறத்துக்காக அவர் ஆரம்பித்தது இந்த கெத்செமனியா ஜெபத்திலிருந்து தான். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இது சிலுவைக்கு முன் நடந்த மிக ஆழமான தருணம். கல்வாயில் இயேசு மரித்தால், ஆனால் ஜெயம் கெத்செமனியாவில் தொடங்கியது. கெத்செமனியா என்றால் என்ன? அது ஒன்றுமே இல்லை, ஒரு எண்ணெய் பிழியும் இடம். அந்த எண்ணெய் பிழியும் இடம், அது ஒரு தோட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பூங்கான்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் பிழியும் இடத்துல கடவுள் அவரோட இதயத்தை பிழியப்பட்டது அந்த இடத்துல. இந்த 10 வசனத்தை ரொம்ப சுருக்கமாக ஒரு 5 டாப்பிக்கில் இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். முதலாவதாக இந்த 5 டாபிக் நம்ம தனிமையின் இடம். இந்த 10 வசனத்தை தனிமையின் இடம், மனவேதனையின் உண்மை, உம்முடைய சித்தமே ஆகும், விழிப்பில்லாத சீடர்கள், ஜபத்துக்கு பின் வந்த தைரியம் அப்படின்னு ஒரு 5 தலைப்பு தான். இந்த 10 வசனத்தில் 5 தலைப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தனிமையின் இடம். தனிமையின் இடன்றது இந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த 36ஆவதுலேருந்து பார்க்கலாம். நான் அங்கே சென்று ஜெபிக்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த அந்த சுவிசேஷம் வாசித்திருக்கப்ப பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாங்க? 3 சீஷர்களை தான் கூட்டிகிட்டு போன சொல்லியிருப்பாங்க. யார் யார் அது? பேதுரு, அப்புறம் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேர்த்தையும் கூட்டிட்டு தான் கடவுள் என்ன செய்ய போயிருக்காரு? தனிமையில் ஜெபம்ன அங்கே போயிருக்காரு. அதில் நம்மளுக்கு என்ன ஒரு மையம் சொல்ல வராங்க அப்படின்னா, யாருக்காவது ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன தான் யார் பெரிய ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும், இல்லை பெரிய பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் நாம் என்ன செய்யணும்? தனிமையில் ஜெபம் பண்ணுவோம் தானே. நம்ம பரீட்சைக்கே போனாலும், வீட்டில் அப்பா அம்மா ஜெபம் பண்ணி விட்டுருந்தாலும், யார் ஜெபம் பண்ணி விட்டு தான் நான் போகிறப்ப ஒரு தனிமையில் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு பெரிய தோல்வி எனக்கு கிடச்சிருச்சு, நான் ஒரு பெரிய தோல்வியில் இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணேன், அந்த தோல்வியிலேருந்து எனக்கு வெற்றி கிடச்சிருமா? கிடச்சிடாதா? நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ எனக்கு அது எனக்கு வெற்றி கிடச்சிருமா? கிடச்சிடாது. அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த தோல்வி இருக்குல்ல, அந்த தோல்வியும் மீண்டு வரத்துக்கான ஒரு உத்தியோகத்தை தரும். என்ன செய்வோம்? நம்ம எல்லாமே நினைப்போம், எல்லா தப்பு பண்ணிட்டு கடவுள்கிட்ட கடைசியாக கேட்டால் நினைப்போன்ற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன் தனிமையின் ஜெபம் எப்போதும் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எடுத்து முன்னேறி சொல்லு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சங்கீதம் 46:10 பார்த்தோம்னா, அமைதியாக இருங்கள், நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்கிறார். நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் முழங்கால் படி போட்டு நீங்கள் என்னைக்கு தனியான ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களோ அப்போ தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய தேவனை என்ன செஞ்சார்? அவங்க பிதாட்ட அருமையாய் கடைசி என்ன பண்ணுறாங்க? ஒரு தனிமையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி சாம்பல் பூதனுக்கு அப்போ தான் ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. ஐயா பிரசங்கம் பண்ணுறப்ப அருமையாக சொன்னாங்க. ஐயா பிரசங்கம் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நான் டக்குன்னு ஃபஸ்ட்டு கெத்செமனியா நாங்கள் பண்ணோம், அதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஐயா முதல் சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் ஐயா என்ன சொன்னாங்க? அதில் ஐயா என்ன ஜெபம் பண்ணாங்க? சாம்பல் புதன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை எதை பற்றி ஜெபம் பண்ணாங்க? அதான் பரமண்டல ஜெபத்தை பற்றி ஜெபம் பண்ணாங்க. ஐயா ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நான் காலையில் வேலைக்கு கிளம்ப போது கூட அந்த பரமண்டல ஜெபத்தை போயிட்டு திருப்பி எல்லா இடத்துலையும் அதை பண்ணுறதுக்கு பயங்கரதமாக இருந்துச்சு. அதனால் கடவுள் அந்த ஜெபத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்குறதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு? எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் நாம் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுன்றதை அதில் நம்மளுக்கு ஏறெடுத்து சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தோன்னா மனவேதனையின் உண்மை. மனவேதனை உண்மை. அந்த வசனங்கள் நீங்கள் 37, 38 பார்த்தோன்னா, என் ஆவி மரணத்துக்கு அளவாய் துக்கமாக இருந்தது. இயேசு பயங்கரமாக துக்கத்தில் இருந்தார். நமக்கு எப்போல்லாம் பெரிய துக்கம் இருக்கும்?
நமக்கு எப்போ பெரிய துக்கம் இருக்கும்? யாராவது நமக்கு ரொம்ப நேசித்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய துக்கமாக இருக்கும். இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டுச்சு, ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரு துக்கமாக இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வராரு. அந்த உலகத்துக்கு வரப்போயே அவருக்கு தெரியும், நான் இந்த நாளில் இறந்து போயிடுவேன்னு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு துக்கம் இருக்குமா இருக்காத? நம்மளையோட மிகுந்த துக்கம் இருக்கும். ரொம்ப துக்கம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? நம்ம ரொம்ப துக்கமாக இருக்கோம், என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? என்ன செஞ்சால் நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்கும்? அழுகணும். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய சொல்லுவாங்க, நீங்கள் மனசுலேயே போட்டு வைக்காதீங்க, யாராக்க ஏதாவது ஆச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் அழுதுருங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பெரிய துக்கம் இருந்து அழுதா கூட சரியாயின்றாங்க. அதே மாதிரி தான் கடவுளாக தேவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? அந்த துக்கத்துக்காக அவர் போய் அந்த கெத்செமனியால் என்ன செஞ்சார்? அவங்களோட பிதாவை கூப்பிட்டு வேண்டி அழுதார். அதை வேண்டி அழுகிறப்ப என்ன சொன்னாங்க? அந்த துக்கம் எப்படி இருந்துச்சு? அவரோட வேர்வை கூட என்னவா வந்துச்சு? ரத்தமாக தான் வந்துச்சு. அப்போ துக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார்? அழுதார். அதே எபிரேயர் 4:15 பார்த்தோம்னா, அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டார்னு அந்த மைய கருத்தில் சொல்கிறாங்க. கடவுளும் என்ன செஞ்சார்? நம்மை போல சோதிக்கப்பட்டார் தான். அந்த பலவீனத்தில் அழுகிறோம்ல, அழுகிறதுனால நம்மளுக்கு அந்த அழுகை என்ன எதை குறிக்குது? ஒரு பெரிய துக்கம் இருக்குது, இந்த துக்கத்தில் பலவீனத்தில் நம்ம அழுகிறோம். அந்த அழுகை என்ன குறிக்குது? ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு வந்துடுது. அப்போ நம்ம மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தின் குரல் அந்த இடத்துல வரத்துக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தில் நாம் மனவிட்டு தேவனிட்டு அழுதோம் அப்படின்னா அந்த காரியம் நன்மையாக இருக்கும். வேறு யாரையுமே நம்ம நம்புறதுக்கான சாற்றியக்கூறு கிடையாது. யாரையாவது ரொம்ப நம்பி அவங்கக்கிட்ட போய் நம்ம எதையாவது சொல்லி அவங்கக்கிட்ட போய் நம்ம அழுதா கூட அது ஒரு நன்மையில் முடியாது. உங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, உங்களுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அதுதான் அந்த 2 வசனத்தில் கடவுள் நமக்காக சொல்லியிருக்காங்க. 3வதாக உம்முடைய சித்தமே ஆகும். அதுதான் ஜபத்தின் உச்சம். அந்த வசனம் 39 பார்த்தோன்னா உம்முடைய சித்தமே ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் 2 அந்த வசனத்தை பார்க்குறப்ப 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று பார்த்தா கீழ்ப்படிதல். விசுவாசம்னா என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன? விசுவாசம்னா என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது நான் கடவுளின் விசுவாசி. அப்படின்னா விசுவாசம்னா என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன? விசுவாசம்னா நம்ம என்ன செய்வோம்? இதில் நம்ம அந்த எல்லா அதிகாரத்தை படித்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது என்னது? விசுவாசம். தேவனின் வார்த்தைப்படி நடப்பது என்னது? கீழ்ப்படுதல். அப்போ ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், ஒன்றை கீழ்ப்படியணும். அப்போ கடவுள் மாமிசமாக வந்தப்போ அவருக்கும் என்ன இருந்துச்சு? ஒரு வியாக்குலம் இருந்துச்சு. அந்த வியாக்குலத்தில் அவர் என்ன சொன்னார்? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகும் அப்படின்னா எடுத்து அப்படிதான் சொன்னார் கடவுள். இந்த பாத்திரம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா இருக்கும், ஆனால் அது என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் தான்ட்டார். அப்போ ஏசு என்ன செய்கிறாரு? கடவுளை விசுவாசத்தும் இருக்கார், கடவுளை கீழ்ப்படிந்து இருக்கார். இப்போ இதே ப்ராப்ளம் நமக்கு வருது. அந்த கிரிட்டீரியா விட்டு வேறு இடத்த எடுத்துக்குவோம். நான் எங்கேயாவது போயிட்டேன், தப்புன்னு ஒரு கார் இடறி ஒரு 2 வீலரில் கீழே விழுந்துட்டேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? கடவுளே இது என் சித்தம் அல்ல, உன் சித்தம் தான் போகும் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியுமா? கீழே விழுந்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நேரத்திலேயே நான் எல்லாமே செஞ்சேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், நான் எல்லாத்தையுமே கொடுத்தேன், ஆனால் கடவுள் இப்படி செஞ்சுட்டாருன்ற ஒரு தூஷிக்கிற மனிதர்களாக தான் நம்ம இருக்கோம். யோபுவை போல விசுவாசம் யாருக்காவது இருக்குமா? அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவரே எல்லாத்தையும் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்களா? இந்த ட்ரஸ்ட் இன் காட், டிஐஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஐஜி எங்கே சொல்லுவாங்க இந்த வார்த்தை? ட்ரஸ்ட் இன் காட். நமக்கு எங்கேயா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தோம், நம்ம போயிட்டோம்னா ஒரு பெரிய மருத்துவர் என்ன செய்வார்? எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்கிறப்ப கடைசியாக என்ன சொல்லுவாங்க? ட்ரஸ்ட் இன் காட்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் செய்கிறத செஞ்சிடறோம், ஆனால் கடைசி யார் நம்மளுக்கு முடிவு சொல்லுவா? கடவுள் தான். ஆமாவா இல்லையா? அதே தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய சித்தம் என்னவாகவும் இருக்கலாம், ஆனால் நம்மளோட சித்தத்தின்படி நம்ம நினைப்போமா அப்படின்றது கடவுள் கையில் தான் இருக்குது. அப்போ நான் எவ்வளையோ நான் செய்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேன், கடவுளுக்காக அதை செய்கிறேன், நான் இங்கே இதை பண்ணியிருக்கேன், நம்ம அதை பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம எவ்வளையோ வாயின் வார்த்தைகளாக எவ்வளையோ நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த கடைசியாக நம்ம செய்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படின்னா அது கடவுள் நினைத்தா தான் முடியும். ரைட்டுங்களா? அதுதான் அன்றைக்கி அவர் ப்ரேயர் பண்ணார்.
ப்ரேயர் பண்ணிட்டு சித்தத்துக்கு வெகுவாக ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தப்பவும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சிறு சஞ்சலத்தில் அவர் திருப்பியும் போய் கேட்டதுக்கு அப்புறமாய் மாறிடுச்சு. அந்த பாத்திரம் விலகட்டும் என்று எத்தனை தடவை சொன்னார், எத்தனை தடவை போய் ஜெபம் பண்ணார் அவர்? அந்த 10 வருஷத்துல எத்தனை தடவை ஜெபம் பண்ணார்? ஒரு தடவையா, 2 தடவையா, 3 தடவையா? 3 தடவை போய் அவர் கட்டாயமாய் ஜெபம் பண்ணார். அதுக்கு அடுத்தது 4வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 4வது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விழிப்பில்லாத சீடர்கள்னு போட்டிருக்கு. வசனம் 43, 43. அவர் ஃபஸ்ட் தடவை போய் பார்த்தாரு, பார்த்துட்டு வந்தப்போ சீசர்கள் தூங்கிட்டாங்க. திருப்பி 2வது தடவை போய் பார்த்துட்டு வந்தார், 2வது தடவை பார்த்தப்போ சீசர்கள் தூங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ 3வது தடவையும் பார்த்துட்டு வந்தார். 3வது தடவை பார்த்தப்பையும் சீசர்கள் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த சீசர்களை போல யார் இருக்கும்? இந்த சீசர்களை போல யார் இருக்கா? நாம் தான் இருக்கோம். என்ன செய்வோம், நம்ம எல்லா பாவங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருவோம். செஞ்சுட்டு என்ன செய்வோம், கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு நாங்கள் மஃப்னு ஒரு ஊழியம் பார்த்துருந்தோம். நாங்கள் மஃப்னு ஒரு ஊழியத்தில் இருக்கிறப்ப மிஷினரி ஆஃப் ஹோல் ஃபேமிலின்னு சொல்லி நாங்கள் மதுரையில் இருக்கப்போ ஊழியத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருந்தோம். மித்ரா கோர்ஸ் வந்து ஒரு அங்கிள் இருந்தாங்க, இப்போ இறந்துட்டாங்க. அவங்க தான் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க மதுரை ஃபுல்லாக. அப்போ அந்த அங்கிள் ஆண்டி சாட்சியாக சொல்லுவாங்க. அந்த அங்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த ஊழியத்துக்கு வரப்போ ரொம்ப இதாகி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு மைண்ட் என்ன இருக்கும், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஊழியங்களை செய்யலாம். அப்படி தான் ஒரு பாட்டு இருக்கும். எப்போ நீங்கள் ஆரம்பித்தாலும் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். நான் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் ஊழியப்பாளையில் போகலாம், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் எல்லா நேரமும், எல்லாரும் எல்லா பொழுதுலேயும். இந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு அப்புறம் அந்த 16 மணி நேரத்தில் நாம் 1 மணி நேரமாவது விழித்திருந்து கடவுளை தேடுறோமா? அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறாங்க. எனக்காக 1 மணி நேரம்னாலும் நீங்கள் விழித்திருந்து தேட மாட்டிங்களா அப்படின்றத கடவுள் நேரம் நம்மள்ட்ட தான் கேட்குறாரு. நமக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும். ஸ்கூலுக்கு போக நேரம் இருக்கும், காலேஜுக்கு போக நேரம் இருக்கும், வேலை செய்ய நேரம் இருக்கும், வேலையில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க அதை வீட்டில் வந்து செய்ய நேரம் இருக்கும். குடும்பமாக உட்காந்தோ இல்லை தனி மனிதனாவோ என்னைக்காவது 1 மணி நேரம் நம்ம தேவனை துதிச்சிருக்கோமா? அதை தான் கடவுள் சொல்கிறாரு. அந்த துதியை வந்து கடவுள் எதுக்கு நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நாம் துதிக்க துதிக்க நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் நடக்கும். நமக்கு துதிக்க துதிக்க எல்லாமே நன்மையால் நடக்கும். ஆனால் அது நன்மையால் நடக்கணும் அப்படின்னா அதை ஆயத்தப்படுத்துறதே நாம் தான். அந்த சீசைகளை அவர் கேட்குற மாதிரி நம்மகிட்டையும் கேட்குறாரு. எனக்காக 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தை நாம் கொடுக்க நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நீங்கள் எபேசியர் 6:18 பார்த்தாலும் எல்லா காலங்களையும் ஜெபிங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எபேசியர் 6:18 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் ஒரு ஜெபிங்கள். நம்ம வெளியே போகிறப்ப நீ நினைக்கிற மாதிரி ஜெபம்னா அப்படியே ஒரு ஆலயத்தில் வந்து பெருசாக வந்து அப்படியே ஜெபம் பண்ணுறதான ஜெபம் கிடையாது. கிளம்பி வீட்டில் போகிறப்ப கூட இந்த நல்ல நேரத்தில் நான் இங்கே இந்த இடத்துக்கு போகிறேன்னு கூட நம்ம ஜெபிக்கலாம், இந்த வேலை நன்மையாக நடக்குன்னு கூட நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் கடவுளுக்காக அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை நீங்கள் கொடுத்து ஜெபம் பண்ண நம்மளே கடவுள் இங்கே அழைக்கிறார். அப்புறம் ஜெபத்துக்கு பின் வந்த தைரியம். 3 தடவை ஜெபிச்சிட்டாரு. கடைசி என்ன சொல்லுவாங்க, எழுந்திருங்கள் போவோன்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு அப்புறம் யார் வந்து அவரை காட்டி கொடுக்க போகிறா, அவர் கூடயே இருந்த யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பாட ஆரம்பிக்கப்படணும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த எழுந்திருங்கள் போவோன்னு சொன்னார்ல, அந்த எழுந்திருங்கள் போவோன்னு அவர் சொல்கிற அந்த சூழலில் அவருக்கு என்ன இருந்துச்சு, மனசில் என்ன இருந்திருக்கும், பெரிய சமாதானம் இருந்துச்சு. அவருக்கு மனசு ஃபுல்லாக பெரிய சமாதானம் இருந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த ஜெபத்தை பண்ணனால என்ன ஆயிடுச்சு, நல்ல தைரியம் வந்துடுச்சு. தனியாக போய் ஜெபிச்சாங்க. தனியாக போய் ஜெபிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் நம்மளை விட்டு விலகி போகணுமான்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் துக்கத்தில் என்ன பண்ணாங்க, தன்னையே அழுதாங்க. அதுக்கப்புறமேலாக எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னாங்க. 3 வேளையும் கடவுளுக்காக அவர் நல்லபடியாக அவருக்கு பிதாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோடனே அவருக்கு பெரிய சமாதானம் ஆயிடுச்சு. அந்த சமாதானம் என்ன சொல்லுது, அங்கேயே அந்த கெத்செமனியால் அந்த ஜெபமே அவருக்கு ஒரு பெரிய வெற்றியின் ஜெயமாய் ஆயத்தப்படுத்துச்சு. அதை தான் கடவுள் நம்மகிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஜெபத்தை வந்து எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க கற்றுக்கணும். இந்த ஜெபத்தினால தான் அவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தாரு. நீங்கள் ஏசாயா 40:31 படித்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் பலன் பெறுவார்கள் தான் போட்டிருப்பாங்க. அந்த வசனத்தோட மையக்கருவு கர்த்தரை நம்புகிறவர்கள் பலன் பெறுவார்கள் தான். அப்போ ஒரு ஜெபத்துக்கான ஆயத்தத்தை கடவுள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டார். எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், என்ன காரணங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தினால நான் என்ன நன்மை பெற்றேன், அந்த ஜெபத்தினால நீங்கள் என்ன நன்மை பெற்றுக்கலாம் அப்படின்றத கெத்செமனியா ஜெபத்தில் கடவுள் வந்து நமக்கு சொல்லிட்டார். அந்த ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை அவருக்கு ஆயத்தமாச்சு.
அந்த அழுகை, அந்த கண்ணீர், அந்த துக்கம் எல்லாமே மறைஞ்சு அவர் ஒரு பெரிய சமாதானமாக என்ன பண்ணார், அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி போனார். அப்போ அந்த கெத்செமனியாலே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நோய் வருது, என்ன செய்வோம்? குடும்ப பிரச்சனை, என்ன செய்வோம்? பொருளாதார ரீதியாக வந்து எனக்கு பெரிய அழுத்தம் இருக்குது, என்னை அங்கே போனால் யாருக்குமே பிடிக்கல, கம்பெனியில் போனால் பார்க்குறேன் வரவேனா திட்டுவான், அந்த மாதிரியே என் சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா என்ன செய்வேன்? அப்போ என்ன எனக்கு குறைபாடு இருக்குது? என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். நான் நோய்வாய்ப்பட்டு போயிருக்கேன் அப்படின்னா நான் என்ன செய்யலை, சரியாகவே ஜெபிக்கலைன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எதனால் வருது அப்படின்னா நமக்கான ஜெபத்தையும் அதற்கான ஆயத்தத்தையும் நம்மளுக்கு படாட்டினா இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் தவிர்த்து எப்படி போக நான் பார்த்துருக்கோம். நம்ம கடவுள் வந்து எதுக்காக சிலுவையில் போட்டாங்க, அவர் பாவம் செஞ்சான்னு சொல்லி தான் சிலுவையிலே போட்டாங்க. அது அந்த கதை பின்னாடி வரக்கூடிய எல்லா இதுலேயும் நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் எதெல்லாம் பாவம்னு சொல்கிறோம்? நம்ம பைபிள் படி எதை பாவம்னு சொல்கிறோம்? எதை நம்ம பாவம்னு சொல்கிறோம் பைபிளில்? இப்போ பாவிகள்னு சொல்கிறோம். எதை வச்சு நம்ம பாவிகள்? பைபிள் எதை வச்சு நம்ம பாவம்னு சொல்கிறோம்? நம்ம எல்லாத்துக்குமே சிம்பிளாக ஒன்றே தான், 10 கட்டளை ஃபாலோ பண்ணாட்டினா நாம் பாவிகள் தான். கரெக்டு தானே? 10 கட்டளை ஃபாலோ பண்ணாட்டா நம்ம பாவிகள் தான். ஆனால் அவர் எல்லாத்தையுமே பண்ணியும் அவர் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல போய் வச்சாங்க, அவர் சமாதானமாக மீண்டு வந்தார். நம்ம நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். பல இடத்துல சுழல்கள்னாலும் பல இடத்துல பல பிரச்சனைகள்னாலும் நாம் அதை எதிர்கொள்ளாமல் இருக்கோம். அப்போ நம்ம அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய ஜெபத்தினால தான் நம்ம அதை எப்போதுமே எதிர்கொள்ள முடியும். கெத்செமனே இல்லாமல் கல்வாரியே இல்லை, கல்வாரி இல்லாமல் உயிர்த்தெழுதலும் இல்லை, ஜெபம் இல்லாமல் எங்கும் ஜெயமே இல்லை. இதுதான் இந்த 5 தலைப்பிலையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டது. கெத்செமனியா இல்லாமல் கல்வாரி இல்லை, கல்வாரின் இல்லம் இல்லாமல் உயிர்த்தெழுதலும் இல்லை, ஜெபம் இல்லாமல் நமக்கு ஜெயமே இல்லை. சார் நம்ம ஜெபத்தை எதுகிப்படுத்திக்கிட்டோம்னா கடவுளை மாறி எப்படி அவர் கெத்செமனே ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடச்சிச்சோ அதே மாதிரி ஒரு ஜெயம் நமக்கும் கிடைக்கும். ப்ரேயர் பண்ணு. கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, எத்தீசையும் துணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்குதையா, எங்கள் கண்கள் கலங்குதையா, கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கடங்குதே, கத்தா உன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆம் சாமி, கத்தாவே, எங்கள் வாழ்வினில் கெத்செமனே நேரங்களில் நாங்கள் ஓடாமல் ஜெபிக்க உதவி செய்யும். எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகும். எங்களுக்கு விழிப்பும் தைரியமும் கீழ்ப்படுத்தலும் தாரும் சுவாமி. ஆமென்.